வணக்கம். வெல்கம் டு வள்ளியூர் ராஜு வீலாக் சேனல். நம்ம இன்றைக்கி நாச்சியாரம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். நாச்சியாரம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுபோல் இந்த வருஷமும் சித்திரை திருவிழா ஆரம்பமாயிருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த திருவிழாவானது ஆரம்பமாயிருக்கு. 10 நாள் இந்த திருவிழா கொண்டாடப்படும். இந்த திருவிழாவினுடைய முதல் நாள் அன்று அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறும். அந்த அபிஷேகம் நடைபெற்ற பின்னர் கொடிமரத்தில் கொடியேற்றமானது நடைபெறுது. கொடியேற்றப்படுற நிகழ்ச்சியை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதை பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அம்மனுக்கு அபிஷேகம் முடிந்த பின் காப்பு கட்டப்படுகிறது. காப்பு கட்டிய பின் அம்மனுக்கு தீபாராதனை நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னாடி அம்மன் மூலஸ்தானத்தில் இருந்து எழுந்தருளி வெளியில் உள்ள மண்டபத்திற்கு வருவாங்க. அந்த மண்டபத்தில் அம்மனுக்கு விதவிதமான அலங்காரங்கள் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று ஒவ்வொரு வாகனத்திலும் அம்மன் திருவீதி உலா வருவாங்க. இப்போ அம்மனை மூலஸ்தானத்திலேருந்து நம்ம ஆச்சாரிய பெருமக்கள், சிவாச்சாரியர்கள் இவர்கள் எல்லாம் அம்மனுடைய மூல விக்கிரகத்தை இங்கே மூலவர் உற்சவர் இருவரும் ஒரே அம்மன் தான். அவங்க இப்போ மூல விக்கிரகத்தை இப்போ எடுத்துகிட்டு வராங்க, மூலஸ்தானத்திலேருந்து கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி வருடத்திற்கு 2 தடவை அம்மன் திருவீதி உலா நடைபெறும். ஒன்று நவராத்திரி அப்போ இந்த மாதிரி திருவீதி உலா நடைபெறும், அதுவும் ஒரு 10 நாள் திருவிழா. அதே போல் சித்திரை மாதம் இந்த திருவிழா நடைபெறுகிறது. இந்த திருவிழா நாச்சியாபுரத்தை சேர்ந்த நகரத்தார்கள் மிகச்சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இப்போ அம்மனை வெள்ளி கேடயத்தில் கொண்டு வச்சுருக்காங்க, அந்த சப்பரத்தில் கொண்டு வச்சுருக்காங்க. இப்போ அம்மனுக்கு தீபாராதனை நடைபெறும். அந்த தீபாராதனை முடிந்த பின்னாடி எல்லாருக்கும் குங்கும பிரசாதமானது வழங்கப்பட இருக்கிறது. இதை தொடர்ந்து அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா அம்மன் திருவீதி உலா நடைபெறும். அதற்கு மறுநாள்லேருந்து அம்மன் ஒவ்வொரு நாள் காலையிலும் மற்றும் மாலையிலும், காலையில் கேடயத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெறும். ஈவினிங் பார்த்திங்கன்னா, அதாவது சாயந்தரம் அம்மன் ஒவ்வொரு விதமான வாகனத்திலும், மயில் வாகனம், குதிரை வாகனம், சிம்ம வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான வாகனத்தில் அம்மனுடைய திருவீதி உலா நடைபெறும். அதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளுடைய நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். இப்போ அம்மனுக்கு தீபாராதனை நடந்து நம்ம ரவி குருக்கள் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இந்த நாச்சியாபுரம் அம்மன் மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். இந்த அம்மனுடைய வணங்குபவர்கள் அவங்க வேண்டிய வரம் கிடைப்பதாக இங்குள்ள கிராமத்தார்கள் அனைவர்களுடைய நம்பிக்கையாகும். ஸோ நீங்களும் அம்மனுடைய அருள் பெற்று எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. Hey, hey, hey.